சிவாய நம. ஓம் குருவே சரணம். ஓம் குருவே சரணம். ஓம் குருவே சரணம். ஓம் ஸ்ரீ சக்கரையம்மா தாயே சரணம் சரணம் சரணம். அதாவது நினைத்ததை நிறைவேற்றி தரும் பெண் சித்தர். சித்தர்கள் பல்வேறு சக்திகளை கொண்டவர்கள். தங்கள் தவ வலிமையின் மூலமாக சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத பல சாகசங்களை செய்பவர்கள். சித்தர்கள் என்றவுடனே நமக்கு எண்ணற்ற ஆண் சித்தர்கள் தான் நினைவுக்கு வருவார்கள். ஆனால் சர்வ வல்லமை படித்த பெண் சித்தர்களும் உண்டு. அவர்களில் ஒருவர் தான் ஆனந்தம்மாள் என்கிற பெண் சித்தர். சிவபெருமானையும் ஸ்ரீ சக்கரத்தையும் அனுதினமும் வழிபட்டு வந்தமையால் இவர் ஸ்ரீ சக்கரம்மா என்று அழைக்கப்பட்டார். நாளடைவில் இந்த பெயர் மருவி ஸ்ரீ சக்கரை அம்மாவானது. இவர் 1854 திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற தேவிகாபுரம் என சிற்றூரில் பிறந்தார். இவர் தந்தையார் பெயர் சேஷகுருக்கள். இவர் தேவிகாபுரம் பெரிய நாயகி அம்மன் கோயில் அர்ச்சகர் ஆவார். தேவிகாபுரத்தில் ஆனந்தம்மாளின் வீட்டுக்கு மிக அருகிலேயே பெரிய நாயகி அம்மன் கோயில் அமைந்திருக்கும். அதனால் பெரிய நாயகி அம்மன் கோயிலின் கருவறை உற்று நோக்கியபடியே மணிக்கணக்கில் அமர்ந்திருப்பதுதான் இவரின் பொழுதுபோக்காக இருந்தது. தியானம் பற்றி எந்த பயிற்சியும் இல்லாமலேயே பல மணி நேர சிவ மந்திரங்களை சொல்லியபடியே தியானத்தில் ஆழ்ந்திருப்பார். அவருடைய 9வது வயதில் சென்னையில் இருக்கிற கோமலீஸ்வரன் பேட்டை, அதாவது புதுப்பேட்டை சாம்பவ சிவாச்சாரியருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். கோமலீஸ்வரன் கோயிலில் அடியார்களுடன் நாள் முழுதும் ஆன்மீக பணிகளை செய்து வந்தார். அதே போல தன் வீட்டு மொட்டை மாடியிலும் தியானம் செய்து வந்தார். ஆனந்தம்மாளின் 20வது வயதில் அவருடைய கணவர் உடல்நலக் குறைவால் காலமானார். கணவர் இழந்த பின்னே தன் சகோதரர் ரசித்த போலூருக்கு குடிபெயர்ந்தார். போலூர் திருவண்ணாமலை என அந்த பகுதிகளில் வாழ்ந்த அத்தனை சித்தர்கள் ஆசிகளையும் பெற்றார். கௌதம முனிவரின் சீடரான அடிமுடி சித்தர் முக்தி நிலை அடைவதற்கான வழிமுறைகளையும் ஆனந்தம்மாளுக்கு கற்றுத்தந்தார். எப்பொழுதும் இறைவனை பற்றியே சிந்திப்பதே முக்தி அடைவதற்கு சிறந்த வழி என்பதையும் போதித்தார். நட்சத்திர குன்றில் நட்சத்திர குணாமாள் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவருடன் பழக்கம் ஏற்பட்டது. அவருக்கு ஆனந்தம்மாளின் மீது நல்ல மதிப்பு இருந்ததால் தனது சிஷியாக ஏற்றுக்கொண்டார். குழந்தை போல பார்த்து கொண்டார். மீண்டும் ஆனந்தம்மாள் சென்னைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் கற்று வைத்திருந்த இலகிமா என்னும் வானில் பறக்கும் வித்தையை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். அதே போலதான் இறக்கும் தருவாயில் தன் ஆன்மீக ஆற்றல் அனைத்தையும் ஆனந்தம்மாளுக்கு வழங்கினார் குணாம்மாள். சுவாமி விவேகானந்தர், அடிமுடி பரதேசி சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், சேஷாஸ்திரி சுவாமிகள், விட்டோபா ஆகியோரை சந்தித்து ஆசி பெற்றவர் சக்கரையம்மா. பறந்து சென்றே திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியை சந்தித்ததாகவும் சொல்லப்படுகிறது. 1948 ஜனவரி மாதம் காஞ்சி பெரியவர் சந்திரசேகரன் சரஸ்வதி சுவாமிகள் சக்கரையம்மாவின் சமாதியில் 5 தினங்கள் தொடர்ந்து தியானம் மேற்கொண்டார். 1901 பிப்ரவரி 28 சக்கரையம்மா தம் உடலை விட்டு நீங்கினார். அவருக்கு அவருடைய சீடரான நஞ்சுண்டாராவின் இடத்தில் சமாதி உள்ளது. இதன் மேல் கோயிலும் எழுப்பப்பட்டுள்ளது. எங்க இருக்குன்னாக்கா திருவான்மியூர் கலாசாஸ்திர சாலையில இந்த கோயில் அமைந்துள்ளது. அதாவது அதிகாலை 6 மணியிலிருந்து 10 மணிக்கும் மாலை 4லிருந்து 8 மணிக்கும் திறந்திருக்கும். மிக நுண்ணிய வடிவத்தை எடுக்கக்கூடிய அனிமா, சிறிய பொருளை கூட பெரிதாக மாற்றக்கூடிய மகிமா, எதையும் மிக லேசானதாக மாற்றக்கூடிய லகிமா, கம்மியான எடை உள்ள பொருள்களை கனமான பொருளாக மாற்றக்கூடிய கரிமா, தன் செல்ல நினைக்கிடலுக்கெல்லாம் சென்று வரும் பிராப்தி, தன் ஆன்மாவை மற்றொரு உடலில் செலுத்தும் பிரகாமியா ஆகிய பல்வேறு திறமைகளை உடையவராக போற்றப்படுகிறார் சக்கரையம்மா. இத்தகைய அம்மாவின் பெருமை கூற எனக்கு வாய்ப்பளித்து சக்கரையம்மாவின் பொற்பாதங்களை வணங்கி ஆசீர்வாதம் பெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம். எந்த ஒரு குருவும் தன் கற்றதை
நல்ல சிஷ்யனுக்கு உபதேசித்தான் ஒரு குருவின் கடமை. அப்படி இல்லை என்றால் நாலாவட்டத்தில் அந்த குருவோட அத்தனை மகிமைகளும் மறைந்து போய்விடும். தான் கற்றதை மற்றவருக்கு கற்பிப்பது